யாழில் பச்சை மிளகாய் வாங்க துப்பாக்கியுடன் வந்த நபர் அதிரடியாக கைது செய்த போலீசார். தொலைபேசியில் இருந்த திடுக்கிடும் படங்களால் பரபரப்பு. நள்ளிரவில் வாகனத்துக்குள் வாள் கயிறுகளுடன் கடும் வேகத்தில் வந்த வேன் போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் ஓட்டிச் சென்ற சிறுவன் பலி. சற்று முன் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். யாழில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளைஞன் உறவுகள் கூறும் அடுத்த திடுக்கிடும் தகவல்கள். குற்றம் போலீசார் மீதா கடும் பரபரப்பாகும் விவகாரம். திருகோணமலை புத்தர் சிலையால் சிறைக்கு சென்ற பிக்குகள் ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம். கடும் இறுக்கத்தில் நீதிமன்ற முடிவுகள். தலைவர் பிரபாகரனின் வீட்டை அருங்காட்சியகமாக மாற்றும் திட்டம். சிவாஜிலிங்கம் புதிய விளக்கம். காலம் காலமாக பாதுகாக்க இது ஒன்றை வழியென ஆதரவு கரம் நீட்டும் மக்கள். கொழும்பு பாடசாலையிலிருந்து கசிந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவனின் சர்ச்சை வீடியோக்கள். வெளியேற்றப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்பில் புதிய தகவல். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். சிறையிலிருந்து வெளிக்கொணர்ந்த சந்தேக நபர்களை துன்புறுத்தும் காணொலியால் பரபரப்பு. மகிழ்ச்சியில் மலையகம். ஜனாதிபதி அனுரவின் அரசு கொடுத்த இன்ப அதிர்ச்சி ஏனைய அனைத்து அரசியல்வாதிகளையும் உதறித்தள்ளும் நிலையில் மக்கள். யாழ்ப்பாணம் மருதனார்மடம் சந்தையில் பச்சை மிளகாய் வாங்க வந்தவர் கொண்டு வந்த துப்பாக்கி போலி துப்பாக்கி என்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட அவரை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள மருதனார்மடம் சந்தைக்கு இன்றைய தினம் காலை T-56 ரக துப்பாக்கியுடன் பச்சை மிளகாய் வாங்க வந்தவரால் சந்தையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தலைக்கவசம் அணிந்து வந்த குறித்த நபர் கைகளுக்கு கையுறை அணிந்தவாறு அங்கிருந்த வியாபாரி ஒருவரிடம் பச்சை மிளகாயை கொள்வனவு செய்து கொண்டு சந்தைக்குள் வட்டிக்கு பணம் வழங்குபவர்கள் யார் என்று வினவியுள்ளார். குறித்த நபர் கையில் கொண்டு வந்திருந்த பையினுள் T-56 ரக துப்பாக்கி காணப்பட்டதாகவும் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட பின் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சோதனையிட்டு குறித்த நபரை அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். குறித்த நபர் சந்தைக்கு கொண்டு சென்ற துப்பாக்கியை மீட்டு சோதனையிட்டதோடு போலி துப்பாக்கி என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறிந்துள்ளனர். குறித்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ள நிலையில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் வேன் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். குறித்த சம்பவம் யாழில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சிறுவன் பயணித்த வாகனத்தின் டயர்களில் சூடு நடத்தி கைது செய்யாமல் நபரின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமை தொடர்பில் கடும் விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. மேலும் குறித்த பகுதிகளில் கால்நடைகள் களவு அதிகமாக இடம்பெற்று வந்ததாகவும் குறித்த வாகனத்தில் வந்தவர்கள் அதற்கு வந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் குறித்த வாகனத்துக்குள் சாணம், வாள், கயிறுகள் ஆகியன கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் பெற்றோர் உள்ளிட்டோர் இதை மறுத்துள்ளனர். இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. சுற்றுக்காவல் கடமையில் ஈடுபட்ட ஊர்காவற்றுறை போலீசார் சோதனைக்காக நிறுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மீறியதால் வேன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் வட்டுக்கோட்டை சித்தங்கனியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் பலியாகியுள்ளதோடு அவருடன் சென்ற கல்வியங்காடு மற்றும் வட்டுக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த இருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் உயிரிழந்த இளைஞனின் உடல்கூறு ஆய்வில் துப்பாக்கி தோட்டா நெற்றியில் பட்டு தலைக்குள்ளாக ஊடுருவி மூளையை துளைத்துச் சென்றதால் இந்த மரணம் இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது. சிறுவனது உடல்கூற்று பரிசோதனை யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இன்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் முன்னிலையில் இடம்பெற்றது. அதன்போது துப்பாக்கிச் சின்னம் சிறுவனை நெற்றியில் பட்டு ஊடுருவி தலையின் மூளையை தாக்கியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடல்கூற்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயல் அருவி வெட்டுக்கு வேலையாட்களை ஏற்றச் சென்ற போது தன்னுடைய பிராமகன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளைஞனின் சித்தி தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது வாகனத்தை ஓட்டிச் சென்ற 17 வயதான இளைஞன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார். இளைஞனின் உயிரிழப்பு தொடர்பில் சித்தியார் தெரிவிக்கையில் இளைஞனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதை தொழிலாக செய்து வந்தார் என்றும் போலீசாருக்கு கையூட்டுகளை வழங்கி சாரதி அனுமதி பத்திரமின்றி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அருவி வெட்டு நடவடிக்கைக்காக வேலணையில் வேலையாட்களை ஏற்றுவதற்காக சென்றபோது தன்னிடம் பணம் இல்லாதால் தான் போலீசார் மறித்த போது நிறுத்தாமல் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பிராமகனை போலீசார் சுட்டுள்ளதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதேவேளை அவருடன் வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரும் நெருங்கிய உறவினர்கள் என்றும் குடும்ப கஷ்டம் காரணமாக 17 வயதில் அவர் உழைக்கச் சென்றதாகவும் அவரை அநியாயமாக சுட்டுக் கொன்று விட்டார்கள் என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மல்லைப்பட்டி பகுதியில் இன்று காலை போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்றதாக தெரிவித்து ஹயஸ் ரக வாகனம் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட நிலையில் குறித்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார்.
திருகோணமலை போதிராஜமகாரையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை குறித்து கோட்டை ஸ்ரீ கல்யாணி ஜாம் ஸ்ரீ தர்ம மகா சங்க சபையின் மகாநாயக்க திரு கலாநிதி இத்தியபான தம்மலங்கார ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் சிறையில் அடைக்கப்பட்டமை தொடர்பில் தமது கவலையை தெரிவிப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய மன்னர்களால் உயிரை கொடுத்து பாதுகாக்கப்பட்ட மற்றும் சாசனத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமியில் பிக்குகள் புத்தர் சிலையை நிறுவியதாகவும் அவர்கள் சிலையை வைக்கச் சென்றதற்கு தாக்குதலுக்கு உள்ளானார்களே தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சாதாரணமான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சாத்தியமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசாங்கத்தின் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை சாசனத்துக்கு எதிராக திட்டமிட்டு இழைக்கப்பட்ட ஒரு பெரும் குற்றம் என்று தாம் நம்புவதாக அந்த கடிதத்தில் மகாநாயக்க தேரர் குறிப்பிட்டார். எனவே குறித்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடிதத்தின் ஊடாக அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வல்வெட்டித்துறையில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினை பார்வையிட வந்த சிங்கள மக்கள் அங்கிருந்த மண்ணை கொண்டு சென்று வணங்கியதாக வல்வெட்டித்துறை நகரசபையின் நகரபிதா MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டை பார்வையிட ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்த மக்களில் பெரும்பான்மையானவர்கள் சிங்கள மக்கள். அவர்கள் அந்த மண்ணை எடுத்துச் சென்றதால் ஏற்பட்ட கோபத்தில் அந்த வீட்டை இலங்கை ராணுவம் முற்றிலும் இடித்து அகற்றி வரும் மணல் தரையாக மாற்றியது. இதன்படி தலைவர் பிரபாகரனின் அடையாளம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா இலங்கை படையும் அரசாங்கமும் செயற்படுகிறது என்கின்ற கேள்வி எழுகிறது. இவ்வாறு மக்களின் கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் உலகத் தலைவர்கள் பலரின் வீடுகள் நினைவுச் சின்னங்களாக மாற்றப்பட்டதைப் போல தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டையும் அருங்காட்சியகமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனினும் அதில் கட்டப்படுவதாக கூறப்படும் நூலகத்துக்கு எந்த தடையும் இல்லை. மேலும் அதில் தலைவர் பிரபாகரனின் வீட்டின் மாதிரியையும் அவரின் பெற்றோர்களின் திருவுருவச் சிலைகளையும் நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நாலந்தா கல்லூரியின் முன்னாள் தலைமை மாணவருடன் தகாத உறவில் ஈடுபட்டதாக கூறப்படும் 2 பெண் ஆசிரியர்கள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டு மாகாண கல்வி அலுவலகத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் 2 ஆசிரியர்களும் இன்னும் மாகாண கல்வி அலுவலகத்துக்கு படிக்க வரவில்லை என்று கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்விவா பாடசாலை முதல்வரிடமிருந்து முதல்கட்ட விசாரணை அறிக்கையை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அதன் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அதே சமயம் சம்பவம் தொடர்பாக தற்போது பள்ளிக்குள் ஒரு உள்ளக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து முன்னாள் தலைமை மாணவர் தலைவர் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அதே நேரம் மாணவர் சங்கமும் கலைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் பரவத் தொடங்கியதை தொடர்ந்து முன்னாள் தலைமை மாணவர் தலைவர் மற்றும் 2 ஆசிரியர்களுக்கு இடையில் தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் வழக்கு முடிவடைந்து தேரர்கள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்கள் சிறைச்சாலை பேருந்தில் ஏறும்போது கூச்சலிட்ட சந்தேக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்குதல் நடத்துகின்ற காணொலி ஒன்று வெளியிடப்பட்டு கலகம குசலதம்ம தேரர் அதற்கு கண்டனம் தெரிவித்தார். அந்த காணொலியை பார்த்த பௌத்த பிக்குகள் தெரிவித்த கருத்து, மக்கள் மத்தியில் இவ்வாறு நடந்து கொள்ளும் சிறைச்சாலை அதிகாரிகள் சிறையில் அவர்களை என்ன கொடுமைப்படுத்துவார்கள் என்று தெரிவித்துள்ளனர். அத்துடன் அந்த அதிகாரியின் செயற்பாட்டை சக அதிகாரி ஒருவர் கண்டிப்பதையும் காண முடிகிறது. இவர்களின் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. சந்தேக நபர்களை நடத்தும் சர்வதேச சட்டம் மீறப்பட்டுள்ளதாகவும் கலகம குசலதம்ப தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு அரசாங்கம் பதில் கூற வேண்டும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 1750 ரூபாய் நாளாந்த சம்பளம் கிடைத்ததை தொடர்ந்து தோட்டப்புறங்களில் தொழிலாளர்கள் பால்சோறு சமைத்து பட்டாசு கொளுத்தி பூஜை வழிபாடுகள் செய்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நோர்வுட் எல்படை தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள பட்டியல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 1550 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் வரவுக்கான கொடுப்பனவாக 200 ரூபாவும் வழங்கப்படுவதாக தோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நோவுட் எல்படை தோட்ட மக்கள் ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி பூஜைகள் செய்ததோடு பால்சோறு சமைத்து நன்றி தெரிவித்தனர். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் சம்பள உயர்வுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டதாகவும் ஆனால் இந்த முறை எந்தவித போராட்டமுமின்றி மக்களை வீதி கிறக்காமல் ஜனாதிபதி உறுதியளித்தபடி சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதற்காக ஜனாதிபதிக்கும் பெருந்தோட்டத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். நான் வேலை செஞ்சாத பாக்குறது நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை கூட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இல்லாம போலீஸுக்கு காசு கொடுத்துதான் அவர் டிரைவிங் செஞ்சவர்.
நேற்று அவற்ற கையில காசு இல்ல. காசு இருந்த பேர் 2 பொலிசுக்கு காசு கொடுத்துட்டு அவ போயிருப்பேன். அப்ப அவ கேட்க அவர் நிச்சயம் நிக்காம போனது கொண்டு போய் அவருக்கு மண்ணில கூப்பிட்டுருக்கீங்க. கையோட வச்சுல எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூட வீடுகளிலே பிள்ளைகள் இருக்குங்க. நீங்களுக்கு பெரிய நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை பிள்ளைய அப்பம் பெருசா இதண்டு இல்ல. அவர் தான் கண்ட பிள்ளைகளை பாக்குறாரு. நீங்க எல்லாம் எங்களுக்கு நியாயத்தை வாங்கி தரணும். போன பிள்ளை வர போறது இல்ல. வேலைக்கு இருக்கணும். அப்பெல்லாம் வேலை கூட்டி கொண்டு போய் வயல் வெட்டினு தானே வேலை கூட்டி கொண்டுதான் அங்க போய் வெட்டுறதுன்னு சொல்லித்தான் போனோம். போன இடத்துலதான் இப்படி நடந்த தங்கச்சின்ன மனுஷனா 2 பேரும் எங்களோட சவாலும் கொண்டு அவைதான் போனது. அவர் பிடிச்ச இடத்துல அவர்கிட்ட ஒரு சாமானு பெரும் பாகனம். அவர் அப்படி இருந்து தப்பு செய்யற அவருக்கு விரைக்குள்ள போட்டு விரைக்குள்ளதானே நடந்தது. அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்குமே. அவர் அப்படி ஏதாவது தேவையில்லாதான் போறாரு. அவர் போலீஸ் காசுக்காக வேண்டித்தான் இந்த பிள்ளைய கொண்டவன். மற்றும்படி ஒண்ணும் இல்ல. காசு 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 காசா அள்ளி ரைக்கோடும் அவங்களுக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இந்தியன். அவரு 14 வயசு. அவர் குடும்ப கஷ்டம். நேசன் வேலையா நேசன் வேலைக்கு போவார். வேறு இருக்கிறதுக்கு போவார். என்ன வேலையாலும் அவர் தான் செய்கிறது. அந்த குடும்பத்தை அவர் தான் வச்சு பாக்குறாரு. ஒருத்தருமே பாக்குறது இல்ல. அவைக்கு ஒரு தனியும் இல்லை. அவைக்கு சரியான கடை. அவன் அம்மா என்ன சொல்றது. அவர் இந்த சவரங்கள் எல்லாரும் இருக்கணும். நான் சித்தி அவரை சுத்தி அவர் எங்களை எல்லாம் அவர் தான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பாக்குறேன். எனக்கு செத்தா கூட அவர் தான் கொண்டு வைக்கணும். பிள்ளை என்ன சுத்தி சுத்தி என்ன நல்லா தானே நான் பார்த்தேன். இப்ப இந்த பிள்ளை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க. ஜாலில் பச்சை மிளகாய் வாங்க துப்பாக்கியுடன் வந்த நபர் அதிரடியாக கைது செய்த போலீசார். தொலைபேசியில் இருந்த திடுக்கிடும் படங்களால் பரபரப்பு. நள்ளிரவில் வாகனத்துக்குள் வாள் கயிறுகளுடன் கடும் வேகத்தில் வந்த வேன் போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் ஓட்டிச் சென்ற சிறுவன் பலி. சற்று முன் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். யாழில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளைஞன் உறவுகள் கூறும் அடுத்த திடுக்கிடும் தகவல்கள். குற்றம் போலீசார் மீதா கடும் பரபரப்பாகும் விவகாரம். திருகோணமலை புத்தர் சிலையால் சிறைக்கு சென்ற பிக்குகள். ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம். கடும் இறுக்கத்தில் நீதிமன்ற முடிவுகள். தலைவர் பிரபாகரனின் வீட்டை அருங்காட்சியகமாக மாற்றும் திட்டம். சிவாஜிலிங்கம் புதிய விளக்கம். காலம் காலமாக பாதுகாக்க இது ஒன்றை வழியென ஆதரவு கரம் நீட்டும் மக்கள். கொழும்பு பாடசாலையிலிருந்து கசிந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவனின் சர்ச்சை வீடியோக்கள். வெளியேற்றப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்பில் புதிய தகவல். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். சிறையிலிருந்து வெளிக்கொணர்ந்த சந்தேக நபர்களை துன்புறுத்தும் காணொலியால் பரபரப்பு. மகிழ்ச்சியில் மலையகம். ஜனாதிபதி அனுரவின் அரசு கொடுத்த இன்ப அதிர்ச்சி. ஏனைய அனைத்து அரசியல்வாதிகளையும் உதறித்தள்ளும் நிலையில் மக்கள்.